மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் வளமையாக எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள்ல மிக முக்கியமான பிரச்சனை தான் எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸை எப்படி எடுத்துக்கொள்றது, அந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்றதுக்கான வழிமுறைகள் என்னன்றது தொடர்பான விடயங்களை தெரிஞ்சுக்கொள்கிறது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம் உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், உங்களுக்கான உங்களுடைய உறவுகளுக்கான டெத் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், அல்லது உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம். இவை எல்லாத்தையும் குறுகிய காலத்தில் மிக விரைவாக ஆன்லைன் மூலமே நீங்கள் வீட்டில் இருந்தவாறு வேறு எங்கேயும் செல்லாமல் உங்களோட டிஎஸ் ஆஃபீஸுக்கு போக தேவையில்லை, எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு விசிட் பண்ணாமல் உங்களோட வீட்டில் இருந்தவாறு உங்களுக்கு மொபைல் நம்பரும் உங்களோட ஃபோனும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ளாமன்றதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள். என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ தொடர்ந்து புதிய புதிய விடயங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். என்னுடைய சேனல் அப்புறமா இருக்கிற ஸ்ரீலங்கன் ஆக்கள்ஸ் எப்படி இந்த டாக்குமெண்ட்ஸ் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுக்கொள்றது, கவர்மெண்ட் வேலையை எவ்வளோ இலகுவாக முடிச்சுக்கொள்ள ஒரு ஏஜென்சி இல்லாமல் ஒரு ஆளுக்கு காசு கொடுக்காம நீங்களே உங்களோட வேலை செய்து கொள்ள முடியும்ன்றதுக்கான தொடர்ச்சியான வீடியோ நான் போட்டுக்கொண்டிருக்கேன். இந்த வீடியோவில் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க போகிறது பர்த் சர்டிஃபிகேட் மற்றும் டெத் சர்டிஃபிகேட் மற்றும் உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்ஸ். இதை நீங்கள் வீட்டில் இருந்தவாறு உங்களோட கையில் எடுத்துக்கொள்றதுக்கான உங்களோட கையில் கிடைக்கிறதுக்கான இலகுவான வழிமுறையை நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து வீடியோவுக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ நாங்கள் வீடியோவில் பார்க்கலாம் எப்படி இந்த ஆன்லைனில் எங்களோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி. நீங்கள் பாருங்கள், முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயம் கூகுளுக்கு போங்க. கூகுளில் போய் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக அந்த ஃபோட்டோவில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ நாங்கள் கூகுளில் அதை சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கான டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் EBMD ஆன்லைன் போர்ட்டபிள்னு சொல்லி ஒன்று இருக்கும் பாருங்கள். அது .gov.lk இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போங்க. ஏன்னா இதான் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட வெப்சைட். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே எல்லா கவர்மெண்ட் வெப்சைட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கிலீஷ், தமிழ், சிங்களம் இந்த மொழிகளில் 3 மொழிகள்லேயும் உங்களுக்கு நான் சர்வீஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நான் இங்கே செலக்ட் பண்ண போகிறது இங்கிலீஷை தான். அப்போ எனக்கு ஈஸியாக இருக்கும். இது எங்கே அட்ரஸ் இருக்குதுன்னு சொன்னால் பத்திரமுள்ள ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இதில் முதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான மொபைல் நம்பர்ஸை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் NICயை பேஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், இல்லைன்னா பாஸ்போர்ட்டை பேஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நாங்கள் NICயை பேஸ் பண்ணி நான் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு மொபைல் நம்பர் ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே ஈவன் இந்த ஃபியூச்சரில் வர அந்த பேமெண்ட் லிங்க்லேருந்து எல்லாமே இந்த மொபைல் நம்பர் மூலம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே நீங்கள் மொபைல் நம்பரை இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட NIC நம்பரை நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களுக்கான NIC நம்பர் இருந்தால் இப்போ NIC நம்பர் சின்னாக்களுக்கு நீங்கள் இப்போ 18 வயசு குறைஞ்சாக்கள்னு சொன்னால் அவங்களுக்கு NIC நம்பர் இருக்காது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால் உங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களோட NIC நம்பரை கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கான கைடன்ஸ் கூட இந்த வெப்சைட்டில் சொல்லியிருக்கோம் எப்படி செய்யணும்னு சொல்லி. பர்த் சர்டிஃபிகேட்டை இப்போ நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு GS ஆஃபீஸோ இல்லை எந்த ஒரு DS ஆஃபீஸுக்கோ நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. உங்களோட வீட்டில் இருந்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், எத்தனை பர்த் சர்டிஃபிகேட் வேணும், இல்லை உங்களோட டெத் சர்டிஃபிகேட்ஸ், உங்களோட அப்பா அம்மா டெத் சர்டிஃபிகேட் வேணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணும். இது ஒரு எல்லா டாக்குமெண்ட்ஸ் அதாவது கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே இப்போ எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆகவே முதலாவது நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெலிஃபோன் நம்பரை நீங்கள் சரியாக கொடுத்துக்கொள்றீங்க. உங்களுக்கான ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு மொபைல் நம்பரை கொடுங்க. ஏன்னா அதுக்கு தான் உங்களுக்கு OTP நம்பர்லேருந்து அது நீங்கள் பிறகு செய்ய வேண்டிய பேமெண்ட் லிங்க் இது எல்லாமே கிடைக்கும். ஆகவே அந்த பர்த் சர்டிஃபிகேட் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்ததுக்கு பிறகு NIC நம்பரை நீங்கள் சரியான NIC நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நான் இங்கே எங்களுக்கான பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆள் NIC நம்பரை நான் கொடுத்துக்கொள்கிறேன். இது இல்லாமல் உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்துக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு இமெயில் அட்ரஸுக்கு ரிசிப்ட்லேருந்து இது இந்த ப்ராசஸிங் என்னென்ன ஸ்டேஜில் இருக்குன்னு இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறதுக்கு இமெயில் அட்ரஸை கொடுக்கணும். அதுக்கு பிறகு உங்களுடைய பெயர், யாருக்கு நீங்கள் அந்த பர்த் சர்டிஃபிகேட் எடுக்க போகிறீங்க, மேலே இருக்கிற அந்த NIC நம்பர் இல்லாட்டிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மொபைல் நம்பர் யார்கிட்ட பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அவங்களோட பேர், இல்லை பிள்ளைகள்னு சொன்னால் நீங்கள் பிள்ளைகளோட பேர் இங்கே கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இது இவ்வளோத்தையும் நீங்கள் சரியாக கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் அந்த சென்ட் பின்னை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான OTP நம்பர் வரும். OTP நம்பரை நீங்கள் இங்கே வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்போ தான் உங்களோட மொபைல் நம்பர் ஷுவராக சரியான மொபைல் நம்பர்ன்றதை சொல்லிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் OTP பின் நம்பரை கொடுத்தோம்னு சொன்னால் அதை நாங்கள் வெரிஃபிகேஷனுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கான அடுத்த டேஷ்போர்டு ஒன்று ஃபில் பண்ண முடிய இடம் ஒன்று ஓப்பன் ஆகும். இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய நேம், NIC நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் முதல்ல கொடுத்தாலும் வந்துடும். இதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றது. பர்த் சர்டிஃபிகேட் தேவையா, இல்லாட்டி மேரேஜ் சர்டிஃபிகேட் தேவையா, இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டெத் சர்டிஃபிகேட்ஸ் யாராவது உங்களோட பேரண்ட் யாருக்காவது டெத் சர்டிஃபிகேட் வேணும்னு சொன்னால் அந்த காப்பி இது எல்லாமே இங்கே எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நாங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டை நான் செலக்ட் பண்ணி காட்ட போகிறோம்.
ஸோ நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு பிறகு வந்து இது எப்படி டெலிவரி ஆகணும், அதாவது உங்களுக்கு என்ன வகையில் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கணும்னு சொல்லலாம். ஒன்று நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கொள்ளும் போய், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும். நாங்கள் ஸ்பீட் போஸ்ட் கொடுத்ததுக்கு பிறகு, அதாவது ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு லெட்டர்லாம் வரணும்னு சொன்னால் அதுக்கான நீங்கள் அட்ரஸை நீங்கள் இங்கே கொடுப்பீங்க. ஸோ அட்ரஸ் வந்து சரியான அட்ரஸை கொடுத்துக்கொள்ளுங்க, டெலிவரி அட்ரஸ். அப்போ அதுக்கு ஈஸியாக வந்து போஸ்ட்லேயே வந்துடும் எல்லா டாக்குமெண்ட்ஸும். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு, நீங்கள் எங்கேயுமே போகாமல் உங்களோட வீட்டில் இருந்து கொண்டு உங்களுக்கு தேவையான பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கான ஈஸியான வழிமுறை இது. ஸோ நாங்கள் இங்கே நான் டம்மி அட்ரஸ் வந்து கொடுத்துக்கொள்கிறோன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை கொடுத்ததுக்கு பிறகு உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் எந்த ஆஃபீஸில் இருக்குது, அதாவது நீங்கள் பிறந்த மாவட்டம் எது, அந்த மாவட்டத்தில் இருக்க டிஎஸ் ஆஃபீஸ் எதுன்னு சொல்லி நீங்கள் அதை சரியாக செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். நான் இங்கே செலக்ட் பண்ணுறது வந்து கொழும்பு அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ எனக்கு கொழும்பில் இருந்தால் அந்த டாக்குமெண்ட்ஸ் தேவை. ஏன்னா கொழும்பு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறதால கொழும்பில் எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு வந்து டிஎஸ் ஆஃபீஸ் வந்து எதுன்னு சொல்லி பார்க்குறேன். நீங்கள் இப்போ நீங்கள் மேலே செலக்ட் பண்ணுற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டிஎஸ் ஆஃபீஸ் எல்லாமே வரும். ஈவன் நீங்கள் வேறொரு மாவட்டமாக இருக்குது, இப்போ உதாரணமாக யாழ்ப்பாணம்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற டிஎஸ் ஆஃபீஸின் டிவிஷன் எல்லாம் வரும். பவுனியாண்ட பவுனியா டிவிஷன், முல்லைத்தீவுண்டா முல்லைத்தீவு டிவிஷன், அம்பாறைண்ட அம்பாறை டிவிஷன், அது எல்லாமே இங்கே வரும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் பிறந்த உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட் ஆரம்பத்தில் இஷ்யூ பண்ண இடம் எது, பிள்ளைகள் சொன்னால் பிள்ளைகள் பிறந்த இடம், அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இடமும் இங்கே கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. இதை கொஞ்சம் சரியாகவே கொடுத்துக்கொடுங்க. அப்போ ஈஸியாக அவைகளுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை ஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. தேடி எடுத்துக்கொடுங்க, டாக்குமெண்ட்ஸை தேடி எடுக்கிறதுக்கு மிக மிக இலகுவான வழியாக இது இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎஸ் ஆஃபீஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கு. நான் ஜேப்ரோ இதை கொடுக்குறேன். இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணி வரும். இது வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் நம்பர் தெரியுமுன்னா நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க, தெரியாதுன்னா நோ ப்ராப்ளம், அது தேவையில்லை. இதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்சல்ட், இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் அல்லது வந்து வேறொரு நாட்டில் இருக்கிறீங்க, இப்போ யூரோப் கண்ட்ரியில் இருக்கிறீங்க, மிடில் ஈஸ்டில் இருக்கிறீங்க, அங்கே உங்களுக்கு பாபா பிறந்திருப்பினம். அப்போ அவையோட பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இந்த மல்டி கண்ட்ரி இந்த சர்வீஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பட் நாங்கள் வந்து நார்மலாக நான் எடுக்கிறது வந்து எங்கள்கிட்ட ஸ்ரீலங்காக்குள்ளே இருக்கிறோம்டைய. ஸோ அதில் வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸ், அதுக்கு டிஎஸ் ஆஃபீஸை செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். இந்த டிஎஸ் ஆஃபீஸோட வந்து டிவிஷன் ஏதாவது உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் அந்த விடயங்களை போட்டுக்கொள்ளுங்க. ஆட்டோமேட்டிக்காக டிஎஸ் ஆஃபீஸ் போடும்போது அதுக்குள்ளே அடங்குற டிவிஷன்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். திருப்பியும் கூட பர்த் சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணுங்கள். நேம் நீங்கள் மேலா ஃபீமேல் அந்த டீட்டெயில் ஃபில் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பர்த் சர்டிஃபிகேட்டுக்கான பழைய பர்த் சர்டிஃபிகேட் காப்பீஸ் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் உங்களுக்கு இல்லை பர்த் சர்டிஃபிகேட் இந்த பழைய காப்பிகள் எதுவுமே இல்லை, ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் இங்கே எதுவுமே அப்லோட் பண்ண வேண்டிய எந்த ஒரு தேவைப்பாடும் இல்லை. நீங்கள் என்ன செய்யலாம், இந்த பேசிக் இன்ஃபர்மேஷனை கொடுத்ததுக்கு பிறகு ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து கடைசியாக சப்மிஷன் கொடுக்கணும். ஸோ நீங்கள் சப்மிஷன் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான உங்களோட ரிக்வெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்கே போகும்னா இந்த பர்த் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனதுக்கு பிறகு உங்களோட ரிக்வயர்மெண்ட் உங்களுக்கான பேமெண்ட் எல்லாமே, அதாவது உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அவங்க தேடி பார்த்து டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கான பேமெண்ட் லிங்க் அனுப்பிவிடும். ஸோ இந்த பேமெண்ட் லிங்கும் ஒரு பெரிய இது இல்லை. நீங்கள் அந்த எத்தனை காப்பி ஒன்று எத்தனை காப்பியை நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் லிங்க் கூட பெரிய ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரவுண்ட் ஒரு 500க்குள்ளே அந்த பேமெண்ட் வருது. நீங்கள் அதை பேமெண்ட் பண்ணதுக்கு பிறகு ஒரு டாக்குமெண்ட்ஸ் அவையில் எடுத்துகிட்டு ஒரு 2 வீக்ஸ்லேருந்து 1 வீக்லேருந்து 2 வீக்ஸுக்குள்ளே உங்களுக்கு தேவையான பர்த் சர்டிஃபிகேட் உங்களோட வீட்டுக்கே வந்து சேரக்கூடிய வசதிகள் இங்கே செஞ்சு தரப்படுது. ஆகவே பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், மேரேஜ் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம். இவை எல்லாமே வந்து நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு எடுக்கிறதுக்கான எல்லா வசதிகளையும் இப்போ செஞ்சிருக்கணும். இது இல்லாமல் நீங்கள் ஒரு வெளிநாடுகளில் உங்களோட பாபாக்கள் பிறந்திருக்கணும், பிள்ளைகள் பிறந்திருக்கணும், அவைகளுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், அவைகளுக்கான பர்த் சர்டிஃபிகேட் இங்கே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னாலும் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் ஆன்லைன்லேயே நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கக்கூடிய வசதிகள் எல்லாமே இருக்குது. இது ஓவர்சீஸில் பிறந்த பிள்ளைகளுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ஸ்ரீலங்காவில் எப்படி செய்கிறதுக்கான பேசிக் இடியம் தான். அவன் நீங்கள் எந்த நாட்டில் அவையில் பிறந்திருக்கணுமோ அங்கே இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸோட உங்களோட பேரண்ட்ஸோட பாஸ்போர்ட், நீங்கள் ஸ்ரீலங்கன் சிட்டிசன் தான்ற உறுதிப்படுறதுக்கான பாஸ்போர்ட், அதுக்கான டாக்குமெண்டேஷன், இதுக்கான அதோடு சேர்த்து இது இந்த ஓவர்சீஸ் பேர்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனையும் ஃபில் பண்ணிக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இமிக்ரேஷன் ஸ்ரீலங்கா என்னோட, அதாவது நீங்கள் இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் பத்திரமுல்லையில் இருக்குது. பத்திரமுல்லையில் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நார்மலாக சொல்ல போனால் பாஸ்போர்ட் ஆஃபீஸ், பத்திரமுல்லையில் இருக்கிற பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி உங்களுக்கு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
ஸோ இதுதான் நான் எங்களுக்கு நார்மலாக சொல்லப்பட இந்த மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். பர்த் சர்டிஃபிகேட் எப்படி இ சேவைஸில் எடுக்கிறது, ஆன்லைனில் எடுத்துக்கொள்கிறன்றது. நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே உங்களுக்கான சேவைஸ் எடுக்கலாம். உங்களுக்கு பாஸ்போர்ட் தொடர்பான டாக்குமெண்ட்ஸ் எப்படி பாஸ்போர்ட் எடுக்கிறது, நார்மல் சர்வீஸில் எப்படி பாஸ்போர்ட் எடுக்கிறது, எமர்ஜென்சியில் எப்படி பாஸ்போர்ட் எடுக்கிறது, அதே மாதிரி ஒரு நாள் சர்வீஸில் நீங்கள் எப்படி பாஸ்போர்ட் எடுக்கிறது தொடர்பான விடயங்கள் தெரியணும்னு சொன்னால் நீங்கள் சசி எஸ்எல் பிளாக்ல வந்து நான் அதுக்கான ஃபுல் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்க உங்களுக்கு நிறைய விடயங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். இது தொடர்பான இன்னும் பல்வேறு புதிய விடயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் சசி எஸ்எல் பிளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நான் புதிய புதிய விடயங்களை உங்களுக்கு வழங்குவேன். அடுத்ததாக நான் வந்து டாக்குமெண்டேஷன் அட்டாஸ்டேஷன் செய்கிறது எப்படி, இது தொடர்பான விடயங்கள் தொடர்பான வீடியோ நான் உங்களுக்கு பெரும்பாலும் இன்னும் ஒரு 2-3 நாட்களில் போடுவேன். ஆகவே தொடர்ந்து நீங்கள் சசி எஸ்எல் பிளாக்குடன் ஜாயின் பண்ணியிருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இன்னொரு புதிய ஒரு விடயத்தில் புதிய ஒரு சர்வீஸில் நாங்கள் எப்படி செஞ்சு கொள்ளலாம்ன்றதை தொடர்பாக பார்க்குறதுக்கு நான் அடுத்த வீடியோ போடும் வரை என்னோட இணைஞ்சிருக்கிற எல்லாருக்கும் நன்றி. சசி எஸ்எல் பிளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதன் மூலம் உங்களுடைய சப்போர்ட்டை நான் எதிர்பார்த்துருக்கிறேன். நன்றி.